உங்களால் முடிந்தளவு செய்ய வேண்டியதை திறமையாக செய்யுங்கள், மிகுதியை தேவன் செய்வார் என்று. Le sujet d'aujourd'hui, c'est vous faites de votre mieux et Dieu fera le reste. நாங்கள் செய்ய வேண்டியதை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் முடிந்தளவு சிறப்பாக செய்ய வேண்டும். Donc nous, en tant qu'enfants de Dieu, on doit faire le maximum. Tout ce qu'on peut faire, on doit le faire. அப்பொழுது எல்லாம் நன்மையாக நமக்கு நடக்கும். Et donc forcément, à la fin, tout sera bien. அதே போல இந்த கிரியை செய்கையும் எங்களுடைய வாயின் வார்த்தையும் இணைந்து செல்லுகிறதா இருக்கிறது. Et donc nos paroles, mais aussi nos actions doivent être ensemble. நீங்கள் பாசிட்டிவாக அல்லது விசுவாசத்தோடு நீங்கள் கிரியை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாயின் வார்த்தையினாலே அதை உடைத்து போடலாம். Mais si par exemple vous êtes quelqu'un qui fait des actions positives et qui fait toujours quelque chose de bien, mais si vos paroles ne suivent pas vos actions, alors vous pouvez détruire ces bonnes actions. எப்பொழுதும் நாங்கள் எங்களை ட்ரெயின் பண்ண வேண்டும், அதாவது தேவனுடைய வார்த்தையோடு பேசுகிற மக்களாக, பாசிட்டிவாக பேசுகிற மக்களாக எங்களை ட்ரெயின் பண்ண வேண்டும். Et donc nous on doit s'entraîner à ce que nos paroles aussi, non pas seulement nos actions, mais nos paroles aussi doivent être positives. நாங்கள் உலகத்து மக்களோடு சேர்ந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை அநேகம் உண்டு. எங்களுடைய வேலையிடம், பாடசாலை, மற்ற எல்லா இடங்களிலும் எங்களுடைய உறவுகள் உலகத்து மக்களோடு நடந்தாலும் எங்களுக்கென்று தேவனுடைய வார்த்தையிலே பாசிட்டிவாக நிற்கின்ற வார்த்தைகள் உண்டு. Donc nous aussi, on a beaucoup d'occasions pour lesquelles on passe du temps avec des gens de ce monde, que ce soit au travail ou à l'école, mais à nous d'avoir cette positivité toujours en nous et les paroles de Christ de notre bouche. எங்களுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கக்கூடிய போராட்டங்களின் நிமித்தமாக நாங்கள் பிற்போக்கான வார்த்தைகளை நாங்கள் சொல்லக்கூடாது. À cause des situations difficiles auxquelles on peut faire face dans notre vie, on ne doit pas avoir des paroles négatives ou de mauvaises paroles. நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பைத்தியம், எனக்கு தான் இப்போவும் தோல்வி, எனக்கு நல்லா தெரியும் இது பிரச்சனையிலான் முடியும் என்று சொல்லி. On ne peut pas tout le temps dire moi je suis bête ou il y aura toujours que de l'échec dans ma vie. சில பேர் இதில் இருந்து ஒரு படி மேலே தங்களை குறித்து சொல்ல மாட்டார்கள், மற்றவர்களை சொல்வார்கள். அவர்கள் முட்டாள், அவர்களுக்கு பைத்தியம், அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு நன்மையாக வராது. Il y en a d'autres, ils se dévaluent pas eux-mêmes mais ils dévaluent les autres en disant cette personne-là elle n'est pas bonne. ஆகவே கிரியை விசுவாசத்தோடு இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய பேச்சும் சரியாக இருக்க வேண்டும். Donc non seulement nos actions doivent être bonnes mais nos paroles aussi doivent être bonnes. சொல்ல நீங்கள் அறியாமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நோட் பண்ணுவார்கள். Mais peut-être que vous en rendez pas compte, mais vos enfants ils peuvent s'en rendre compte. ஒரு தாய் தன்னுடைய வேலையிடத்துக்கு தன்னுடைய மகளை நெடுகளும் கேட்டு கொண்டிருப்பா, 8 வயசு மகள் கேட்டு கொண்டிருப்பா, மம்மி நான் ஒருக்கா வரணும் உங்களோட வேலைக்கு என்று சொல்லி. ஆனால் இந்த யூரோப்பிலே அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, வேலை குறைந்த நாட்களிலே பிள்ளைகள் யாராவது அழைத்து கொண்டு பெற்றார் போக சந்தர்ப்பம் இருக்கு ஆஃபீஸ். Donc il y avait une mère dont sa fille arrêtait pas de lui dire j'ai envie de voir comment est ton travail. Donc du coup il y avait un jour où elle a pu l'emmener dans son lieu de travail. மகளுக்கு சரியான எக்ஸைட்டட், சரியான பரபரப்பு, மம்மியோட வேலைக்கு போறேன், என்ன மம்மி நடுவில் வேலையை பற்றி வீட்டை கதைக்கிறதானே. Et la fille, l'enfant était très excitée à l'idée d'y aller parce que sa mère parlait tout le temps de son lieu de travail à la maison. அங்க காலையே எழும்பி வெள்ளன வெளிக்கிட்டு பிள்ளை ரெடி போறதுக்கு. Et donc dès le matin, la petite fille s'est préparée et était prête à aller au travail de sa mère. அங்க வேலைக்கும் போயாச்சு. Et donc ils sont allés à cet endroit-là. பிள்ளை போன உடனே அந்த ஆபீஸ்ல ஓடி எல்லா இடம் பாக்குது. Et donc cet enfant elle allait de bureau en bureau et elle regardait partout. தாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா தன்னுடைய மகளை அங்க வேலை செய்யற எல்லாருக்கும். Et donc la mère a présenté sa fille à tout le monde. ஆனா பிள்ளை ஏதோ தேடுது. Mais sa fille est en train de chercher quelque chose. ஆனால் அங்க வேலை செய்றவங்க சரியான சீரியஸ், அவர்கள் கதைச்சு ஹலோ எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் தங்கட வேலையில. Et donc tout le monde était très sérieux, ils se sont juste présentés, ils sont retournés à leurs occupations. அவன் மகளுக்கு போரிங் இல்லாம இருக்கணும், தாய் சின்ன வேலைகளை கொடுத்தா, சின்ன இதுகளை எடுத்து வைக்கிறது, அடுக்குவது, அப்படி இப்படின்னு சின்ன வேலை கொடுத்தாச்சு. Et donc sa mère, pour pas que sa fille s'ennuie, lui a donné des petites tâches à faire. ஆனா முகத்தில் சந்தோஷம் இல்லை. Mais on voyait sur son visage qu'elle n'était pas contente. இப்ப லஞ்ச் டைம் வந்துச்சு. Et donc là, il y a le repas qui est arrivé. இப்ப வந்து மம்மி பக்கத்துல ஒரு கதறிய போட்டு இருந்தாச்சு. Donc elle s'assoit à côté de sa mère. அப்ப லஞ்ச் டைம் எல்லாரும் எழும்பி வந்து பிள்ளையோட தாய் வந்து இருக்கறா, ஹலோ சொல்ல வந்தாரு. Et donc tous ses collègues sont venus pour demander comment ça allait à la petite. புள்ள விம்ம தொடங்கிட்டு. Et la petite a commencé à sangloter. அழத் தொடங்கிட்டு. Et elle a commencé à pleurer. மம்மி நீங்க என்ன விட்டு சொன்னீங்க, உங்களோட வேலை செய்யற எல்லாம் கோமாளிகள் என்று சொன்னீங்க, இங்க ஒரு கோமாளியும் காணல மம்மி. Et la petite a pleuré en disant mais tu m'as dit qu'il y avait que des clowns dans ton travail, où sont tous ces clowns? பிள்ளை எதிர்பார்த்து கொண்டு வந்த சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளிகள் அம்மா மம்மியோட வேலை செய்து நினைச்சுக்க. Et donc cet enfant elle croyait voir des vrais clowns qui étaient dans les cirques. பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவதை நம்புவார்கள். Nos enfants croient tout ce que nous on leur dit. அவ எங்களுடைய வாயின் வார்த்தை விசுவாச கிரியை மாத்திரமல்ல, வாயின் வார்த்தையில நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Et donc non seulement on doit faire attention à nos actions mais aussi à nos paroles. சங்கீதம் 46:10 Dans Psaume 46:10 il est dit நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Arrêtez et sachez que je suis Dieu. அமர்ந்திருந்து கூலாக இருந்து
தேவன் கிரியை செய்ய வல்லவர் என்பதை எப்பொழுதும் அறிந்து கொள்ளுங்கள். Donc ça veut dire arrêtez-vous et rendez-vous compte que Dieu est Dieu et qu'il est grand. இதனுடைய அர்த்தம் நான் சோம்பேறியா இருந்து தேவனே எல்லாம் செய்வார் என்று பார்த்து கொண்டிருக்கணும் என்பது அல்ல. Ça veut pas dire que vous devez être paresseux et rester dans votre coin sans rien faire. நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தால் மிகுதியை தேவன் செய்வார் என்று நான் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். Ça veut dire que si j'ai fait ce que moi j'avais à faire, ensuite je peux m'arrêter et je peux avoir foi que Dieu va faire sa partie. இந்த வசனத்தை இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அங்கே அது கருத்தாக சொல்லுகிறார். அதுக்கு முன்பதான வசனங்களை பாருங்கள். 46 முதலாம் வசனத்தில் இருந்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். Il est écrit que Dieu est avec nous et que dans les combats il est avec nous. ஆகவே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனிலே அமர்ந்து காத்திருக்கிறேன், அதுக்கு காரணம் தேவன் யார் என்று எனக்கு தெரியும். Il est écrit que moi je peux m'arrêter parce que je sais qui est Dieu. அவர் என்னுடைய அடைக்கலம், பாதுகாப்பு. C'est lui qui est ma protection. அவர் என்னுடைய சோர்விலே அவர் பலனாய் இருப்பார். C'est lui qui est ma force dans ma tristesse. அது மாத்திரமல்ல, அனுகூலமான துணை. அனுகூலமான துணைனா ஏற்ற துணை. Donc il est notre appui. உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு, உங்களுடைய வைஃப், உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஏற்ற துணை. Et donc comme votre partenaire dans votre vie qui est votre appui. உண்மையா? என்ன சில வேளை அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விழுந்து போகும்போது தான் உங்களுடைய பார்ட்னரை குறித்து உங்களுக்கு தெரியும். Certaines fois vous pouvez pas vous en rendre compte, mais c'est au moment où vous tombez que là vous vous rendez compte de l'importance de la personne avec எல்லோரும் vous. நல்லவர்கள் உதவி செய்வார்கள், ஆனால் உங்களுடைய விழுகையிலே உங்களை கை தூக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் உங்களுடைய பார்ட்னர் தான். Dans n'importe quelle situation, peut-être les gens ils seront là, mais quand vous êtes au plus bas, c'est là que vous vous rendez compte que c'est votre partenaire seulement qui peut vous aider. இதைவிட மேன்மையாக நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். Et en plus de ça, nous avons Dieu. அவர் ஏற்ற துணை. Et il est notre appui. இந்த கருத்துக்களை தான் இதயத்திலே வைத்துக்கொண்டு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Et c'est en sachant cela que on lit après dans le verset après qui arrêtez-vous et sachez que je suis Dieu. ஆகவே தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 2வது வசனத்திலே, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். சேலா. C'est pourquoi il est écrit, c'est pourquoi nous sommes sans crainte quand la terre est bouleversée, quand les montagnes sont ébranlées au cœur des mers, et que les flots de la mer mugissent, écument et se soulèvent jusqu'à faire trembler les montagnes. சேலா என்றால் stop and think. Et là, il y a écrit pause, donc ça veut dire qu'on doit s'arrêter et penser, et méditer sur cette parole. Meditate பண்ணு. Et donc on doit méditer sur la parole de அதாவது Dieu. என்னுடைய வாழ்க்கையில என்னதான் புயல் அடித்தாலும், Donc dans notre vie, qu'importe la tempête auquel on fait face, மலைகள் உருண்டு சமுத்திரத்திலே விழுந்து சுனாமி தான் அடித்தாலும், même si il y a des tsunamis et des tempêtes, des tornades devant nous, நான் பயப்படேன். moi je ne vais pas être effrayé. சொல்லுங்க, நான் பயப்படேன். Donc vous allez dire, நாங்களே என்ன ஐயா பயப்படணும்? pourquoi est-ce que nous on devrait avoir எதுக்கு peur? பயப்படணும்? Pourquoi, pour quelle raison on peut avoir peur? ஏனென்றால் எங்களுடைய தேவன் நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக Il est இருக்கிறார். écrit que notre Dieu est notre refuge, il est notre appui, il est notre secours. ஆகவே நாங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே. Donc nous de notre vie chrétienne, on n'a pas besoin d'être ébranlé. நாங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. On n'a pas besoin d'être en tension. நாங்கள் டென்ஷன் ஆகும் பொழுது எங்களையும் குழப்பி மற்றவர்களையும் குழப்பி விடுவோம். Donc on n'a pas besoin d'être stressé, stresser les autres autour de nous. ஒரு மிஸ்டர் ஸ்மித் வந்து ஒரு டென்டிஸ்டிடம் ஒரு டாக்டரிடம் ஃபோன் எடுத்தார். Donc il y a un homme qui a appelé son dentiste. அவர் சொன்னார், 1 வீக்கு முதல் என்னுடைய வைஃப் உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவா பல்லு புடுங்க. Donc il a dit, il y a une semaine de ça, ma femme est venue dans votre cabinet pour se faire arracher une dent. நீங்கள் வளமையாக 50 யூரோ தான் சார்ஜ் பண்ணீங்க, இந்த முறை எங்களுக்கு பில் அனுப்பியிருக்கீங்க, 250 யூரோக்கு பில் அனுப்பியிருக்கிறீங்க. Donc là normalement vous nous faites payer une certaine somme, et là c'est bien plus élevé que d'habitude. பில்ல பார்த்தோன்னே நான் எனக்கு ஷாக் ஆயிட்டது, அதிர்ச்சி ஆயிட்டது. Et il a dit, quand j'ai vu la facture, j'ai été vraiment étonné. அப்ப டாக்டர் விளக்கம் கொடுத்தார். Et le docteur lui a expliqué. ஏனென்றால் உங்களுடைய மனைவிக்கு நான் சரியாக விரைப்பூசி போட்டுத்தான் பல்லு பிடுங்கினேன். Il a dit, quand moi j'ai fait la chose à votre femme, je l'ai fait dans les normes. ஆனால் அவ நான் அந்த பல்லு பிடுங்குற குரட்டை கண்ட மாத்திரத்திலே கத்தின கத்திலே குளறுதலிலே. Et quand elle a vu cette aiguille qui devait venir, elle a tellement crié. பயத்திலே அங்க இருந்த 4 பேர் பல்லு பிடுங்க வந்த 4 பேர் எழும்பி ஓடிட்டாங்க. Il y a 4 personnes qui étaient dans la salle d'attente qui sont parties en courant. ஆவே அந்த சார்ஜ் உங்களெல்லாம் போட்டுருக்குன்னு அவர் சொன்னார். Et il a dit, tout ce prix-là aussi, je vous l'ai mis sur la facture. நாம் தடுமாற வேண்டியதில்லை. Donc nous on n'a pas besoin d'être ஏனென்றால் எங்களுடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியும். Parce que nous savons qui est notre Dieu. கவனிங்க, வயலிலே விதைக்க வேண்டியது நம்முடைய டியூட்டி, அது எங்களுடைய கடமை. Donc c'est à nous d'aller planter la graine qui est par exemple dans les champs. ஆனால் மழையை அனுப்ப வேண்டியது அவர். Mais c'est Dieu qui fait pleuvoir. மழையை நீங்கள் விரும்பின நேரத்துக்கு நீங்கள் விரும்பின பக்கமாக உங்களால் திருப்ப முடியாது. La pluie, vous pouvez pas décider de quand ou de quel endroit elle va pleuvoir. ஆனால் வயலை நீங்கள் சரியாக உழுது பண்படுத்தி
அங்கே மெனு அதாவது உரங்கள் போட்டு அங்கே அந்த விதையை நீங்கள் சரியாக உங்களால் விதைக்க முடியும். Mais c'est à vous de vous occuper de planter la graine, de faire tourner la terre, etc. நான் செய்ய வேண்டியதை நான் தேவனுடைய பார்வையிலே சிறப்பாக செய்தால், Donc moi, si je fais aux yeux de Dieu les bonnes choses, என்னுடைய தேவன் தன்னுடைய நேரத்துக்கு தான் செய்ய வேண்டியதை சரியான டைமிலே செய்வார். et notre Dieu, il fera la bonne chose au bon moment pour nous. பாருங்கள், கப்பலிலே பாய்மரத்தை நாங்கள் விரிக்கிறோம். Donc dans un bateau, on lève la voile. கப்பலிலே பாய்மரம் விரிக்க வேண்டியது என்னுடைய வேலை, அந்த காற்றை அனுப்ப வேண்டியது தேவனுடைய வேலை. Lever les voiles, c'est mon travail, mais par contre faire souffler le vent, c'est le travail de Dieu. உங்களால காற்றை சரி செய்ய முடியாது. Vous pouvez pas décider de quand sera நீங்கள் le விரும்பின vent. வண்ணமாய் அதை அடிக்க வேண்டும் என்று உங்களால் மாற்றி அமைக்க Et முடியாது. vous ne pouvez pas faire en sorte que le vent souffle dans telle ou telle direction. ஆனால் பாயை நீங்கள் சரியான விதத்திலே கப்பல் போக வேண்டிய திசைக்கு சரியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். Mais vous pouvez faire grandir la voile et mettre dans le sens que vous le souhaitez. எதுவாக இருந்தாலும் நான் செய்ய வேண்டியதை தேவனுடைய பார்வையிலே திறமையாக செய்தால் கர்த்தர் நமக்கு ஒரு தோல்வியும் பெற விட Et மாட்டார். donc dans n'importe quelle situation, si nous faisons une chose qu'on doit faire qui est bonne aux yeux de Dieu, alors Dieu fera le reste. ஆகவே முதலில் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும். Donc la première chose, c'est à moi de les faire. நான் சோம்பேறியாக இருந்துவிட்டு கர்த்தர் என்ன எனக்கு அப்படி செய்து விட்டார் அப்படி நான் கேட்க முடியாது. Donc si nous on fait rien en étant paresseux, on peut pas demander à Dieu pourquoi il n'a rien fait. சோம்பேறியாக இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து கொண்டு தான் போவார்கள். Les personnes qui sont paresseuses, elles vont perdre toutes les choses de leur vie. அங்கே ஒருவன் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி போனான். Il y a un homme qui cherchait du travail dans une அந்த entreprise. கம்பெனி முதலாளிக்கு எப்பொழுதும் ஆட்கள் டைமுக்கு கரெக்டா டைமுக்கு வந்துட வேணும். Et donc pour ce patron, il faut que tous ses employés arrivent à l'heure. அவன் இவனுடைய எல்லா சர்டிபிகேட்டையும் பார்த்தா அவனுக்கு வேலை கொடுக்கலாம் போல இருந்தது. Donc quand il a vu ses diplômes, il s'est dit que je peux lui donner cet emploi. அவன் முதலாளி கேட்டார், அவருக்கு தெரியும் இந்த வாலிப பிள்ளை எல்லாம் ஏழியா எழும்பாதுகள், அதனால ஒரு கேள்வியை கேட்டார், உனக்கு காலையிலே எழும்பும் பழக்கம் இருக்கா? Et donc comme c'était une jeune personne, il lui a demandé est-ce que tu es quelqu'un de matinal? எப்பொழுது நீ எழும்புவாய்? Donc il a dit à quelle heure tu te réveilles? Est-ce que tu vas te réveiller? அதற்கு அவன் சொன்னான், சூரியன் என் ரூமுக்குள்ளே வந்து என் மேல் படும் பொழுது நான் எழும்புவேன் என்று சொன்னான். Et il a dit dès que je vois un rayon de soleil dans ma chambre, à ce moment-là, je me réveille. அப்ப உன்னுடைய ஜன்னல் எந்த பக்கம் இருக்குன்னு முதலாளி கேட்டார். Et le patron a demandé de quel côté est ta fenêtre? அதற்கு அவன் சொன்னான், சூரியன் மறைகிற பக்கம் இருக்குன்னு சொன்னான். Il a dit la fenêtre est de முதலாளி l'endroit où எழுப்பி கிளச்சி le விட்டாரா coucher du வெளியில soleil. போன்னு சொல்லி. Et donc il a viré. பாருங்கள், நாங்கள் எங்கேயும் எங்களுடைய வேலையை நாங்கள் திறமையாக செய்ய வேணும். கர்த்தருடைய பார்வையிலே அது நீதியானது. Et donc dans n'importe quelle chose, on doit faire les actions de la bonne manière. நீங்கள் உங்களுடைய வேலை தளத்திலே உங்களுடைய ஆபீஸிலே வேலை செய்கிறீர்கள். Si vous travaillez par exemple dans votre நீங்கள் emploi, ஒரு திறமையான வேலைக்காரனா இருந்தால் si vous êtes un bon employé, எப்படி தெரியும் என்று சொன்னா, comment est-ce qu'on peut s'en rendre 2-3 compte? நாட்கள் நீங்கள் வேலைக்கு போகவில்லை. Si imaginons pendant Édo 2-3 jours, vous n'y êtes pas allé. அவர்கள் நீங்கள் இல்லாமல் திண்டாடினால், உங்களை தேடி போன் அடித்து அவர்கள் தடுமாறினால் நீங்கள் பெஸ்ட் வேலைக்காரராக இருப்பீர்கள். Et si vous voyez que vos collègues vous appellent et voient où est-ce que vous êtes, là vous savez que vous êtes quelqu'un நீங்கள் d'important. வராததே அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால், Mais s'ils se rendent même pas compte de votre absence, சிலர் நன்றாக கதைப்பார்கள், il y a des gens qui parlent bien, மற்றவர்களுக்கு ஆலோசனை கூட சொல்லுவார்கள், ils donnent énormément de conseils aux autres, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே சோம்பேறிகளாக mais இருப்பார்கள். dans leur propre vie, ils sont très paresseux. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க முடியாது. Et nous, en tant que chrétiens, nous ne pouvons We pas need être to be comme ça. active. Et on doit être actif. அன்பாசிட்டிவ். Et on doit toujours être positif. அங்கே நாங்க பார்க்கிறோம், லாசர் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. Donc Lazare, il est mort, ça faisait 4 jours qu'il était décédé. எப்படியோ இயேசு வந்துட்டார். Et Jésus-Christ est arrivé. இப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். Et Jésus leur dit poussez cette pierre. அதுக்கு பிற்பதாக சத்தமாக சொன்னார், லாசருவே எழுந்து வெளியே வா என்று சத்தமாக சொன்னார். Et après il a dit Lazare sort de là. அவன் எழுந்து வெளியே வந்தான். Et il est sorti. இப்போ ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. Et donc moi j'ai une question. லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொன்ன இயேசுவினாலே ஏன் கல்லை அகன்று போ என்று சொல்ல முடியவில்லை? Ce Jésus même qui a dit à Lazare de se lever, pourquoi il n'aurait pas pu dire à la pierre aussi de se pousser? அங்கே இருக்கிறவர்களாலே கல்லை புரட்ட முடியும். Donc les gens qui sont là-bas, ils peuvent pousser la pierre. ஆனால் நாரின சரீரத்தை அவர்களால் எழுப்ப முடியாது. Mais ces personnes-là ne peuvent pas faire ressusciter le corps de Lazare. தேவன் எதிர்பார்க்கிறது நான் செய்ய வேண்டியதை நான் செய்யும் பொழுதுதான். Et donc quand Dieu il attend de nous qu'on fasse des choses. அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை ஆகும். Et quand je fais ces choses-là, alors la puissance de Dieu pourra être vue. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுது தன்னால் முடிந்ததை அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். Et donc Dieu il attend de nous qu'on fasse notre maximum pour que lui puisse intervenir après. அங்கே எலிசாவினுடைய நாட்களிலே Dans le temps de Élisée,
தீர்க்கதரிசியின் புத்திரருடைய ஒருவனுடைய மனைவி வந்து எலிசாவோடு பேசுகிறார். Il y a la femme d'un prophète qui est venue le voir. என்னுடைய கணவர் மரித்து விட்டது உமக்கு தெரியும். Et elle a dit, tu sais que mon mari est décédé. அவர் தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு உண்மை உள்ளவராய் நடந்தார் என்பது உமக்கு தெரியும். Et il a dit, tu sais à quel point c'était un homme droit et juste devant Dieu. ஆனாலும் அவருக்கு அடைக்க முடியாமல் இருந்த ஒரு கடன் இருந்தது. Et j'étais pas dans la possibilité de l'enterrer. இப்பொழுது கடன் கொடுத்தவன் வந்து என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று என்னோடு பிரச்சனைப்படுகிறார். Donc mon mari avait énormément de dettes et je pouvais pas le rembourser et maintenant ils viennent encore une fois me demander même après la mort de mon mari. Et a demandé qu'est-ce que je peux faire. அப்பொழுது எலிசா அவளை பார்த்து பேசுகிறார். Et donc Élisée lui a dit, உன்னிடம் என்ன இருக்கிறது? qu'est-ce que toi tu as? அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் என்னிடம் உள்ளதை நான் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Dieu, il veut qu'on utilise ce qu'on a déjà en nous. வானத்தில் இருந்த ஒரு காரியத்தையோ அங்கிருந்த ஒரு காரியத்தையோ அல்ல, என்னிடம் இருக்கிறதை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். C'est pas une chose qui vient d'ailleurs, c'est pas une chose qui vient du ciel, c'est ce que j'ai moi déjà. என்னுடைய திறமை, என்னிடம் உள்ள சகலதையும் கர்த்தர் பயன்படுத்தி பெரும் காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்யக்கூடிய. Dieu, il utilise les talents que j'ai déjà en moi. அதற்கு அவள் சொன்னால் ஒரு குடம் எண்ணெய் தான் என்னிடம் இருக்கிறது. Et elle a dit, je n'ai que un peu d'huile. எலிசா சொன்னார் அது போதும். Il a dit, ça suffit. நீ என்ன செய், உன்னோட வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் அயல் வீடுகளிலும் போ, பாத்திரங்களை வேண்டு இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் அதற்குள்ளே ஊற்று என்று சொன்னார். Et il a dit, tu prendras tous les ustensiles qu'il y a autour de toi et tu prendras cette huile. அவள் அதன்படியே செய்து அந்த கடனை அவள் அடைத்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். Et on a vu qu'elle a pu rembourser cette dette. இயேசு எங்களுடன் சொன்னார், தட்டுங்கள், Dieu nous dit de frapper, கேளுங்கள், தேடுங்கள் என்று சொன்னார். de demander et de chercher. படுத்திருங்கள் என்று சொல்லவில்லை. Mais il nous a pas dit de rester allongé. ஆகவே நாங்கள் சோம்பேறியாக இருந்து தேவன் செய்வார் என்று காத்திருந்து எங்களுடைய காலங்கள் வீணாய் போய்விடும். Et donc nous on peut pas juste attendre que Dieu agisse et sinon on perd notre temps. நாங்கள் தேவனுடைய கதவிலே தட்ட வேண்டும். Donc c'est à nous d'aller frapper à la porte de Dieu, de prier. தேவனோடு போராடுகிறவர்கள். C'est-à-dire de parler avec Dieu. தேவனிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். On doit demander des choses à Dieu. தேவனோடு பேச வேண்டும். Et on doit parler avec Dieu. அது மாத்திரம் தேவனை தேட வேண்டும். Et on doit chercher Dieu. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் உண்டோ அவ்வளவு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி நாங்கள் தேவனை தேட வேண்டும். Et toutes les occasions qu'on peut trouver pour parler avec Dieu, il faut qu'on les utilise. அங்கே மோசேயினுடைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்றால் அடிமைகளாக இருந்து இப்பொழுது விடுதலையாகி போய் கொண்டிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து உக்கிர கோபத்தோடு வருகிறார்கள். Et donc on voit qu'à l'époque de Moïse, le peuple d'Israël était en train de se faire pourchasser par les Égyptiens. ஜனங்களுக்கு அங்கே பயம் உண்டாயிற்று. Et donc le peuple a eu peur. சந்தேகம் வந்து விட்டது. Ils ont eu des doutes. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவன் எங்களை கைவிட்டு விட்டார். Donc ils ont eu cette impression que Dieu qui nous a guidés jusqu'ici nous a abandonnés. என்ன பயங்கரமான ஒரு செங்கடல் முன்பதாக இருக்கிறது. Parce que devant eux se trouvait la mer. அவர்கள் மோசே பேச ஆரம்பித்து விட்டார்கள். Ils ont commencé à crier sur Moïse. எங்களை எகிப்திலேயே இருக்க விட்டிருக்கலாம் தானே. Ils ont dit, tu aurais pu carrément nous laisser là-bas en Égypte. இந்த வனாந்தரத்திலே சாவதற்காக எங்களை கொண்டு வந்தீர். Est-ce que tu nous as emmenés dans ce désert pour nous tuer? ஆனால் மோசே டென்ஷன் ஆகவில்லை. Mais Moïse, il n'a pas été en tension. முதல் வசனங்களிலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் மோசே பேசுகிறார், தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள். Et Moïse leur a dit, vous allez voir la délivrance que Dieu va vous apporter. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Dieu va se battre pour vous. ஆனாலும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. Mais là, il ne savait pas quoi faire. ஆனால் அவன் தேவனோடு இணைந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. Mais on voit qu'il était proche de Dieu. சந்தேகப்படவில்லை. Il n'a pas douté. பிழையான அறிக்கை செய்யவில்லை. Il n'a pas donné des paroles qui étaient மோசேக்கு mauvaises. நன்றாக செய்யும் விளிம்பிலே வைத்து தேவன் அற்புதம் செய்வார். Et Moïse savait très bien que Dieu pouvait faire de grandes choses. இப்பொழுது தேவன் பேசினார். Et là, Dieu a parlé. உன்னுடைய கையிலே என்ன இருக்கிறது? Il a dit, qu'est-ce que tu as dans ta main? ஒன்றுமில்லை, நீர் கொடுத்த ஒரு கோல் தான் இருக்கிறது. ஒரு கோல் தான் என்னிடம் இருக்கிறது. Il a dit, tout ce que j'ai, c'est un bâton. அப்பொழுது தேவன் அவனோடு பேசி சொன்னார், உன்னுடைய கோலை எடுத்து சமுத்திரத்தின் மேல் நீட்டி அதை ஓங்கி அதை பிளந்து விடு என்று சொன்னார். Et c'est là que Dieu lui a dit, tu prends ton bâton, étends ta main sur la mer et tu fends la mer. என்னிடம் உள்ளதை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். Dieu il veut utiliser ce que j'ai déjà. நான் செய்ய வேண்டிய கிரியையை நான் செய்யும் பொழுது கர்த்தர் மிகுதி கிரியை செய்வார். Si moi je fais ce que moi j'ai à faire, alors Dieu fera le reste. என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதெல்லாம் நன்மைக்கு. Toutes les difficultés auxquelles je peux faire face dans ma vie, c'est pour mon bien. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், தன்னுடைய வீட்டிலே கீழே அண்டர் கிரவுண்ட்ல எலிகள் வர தொடங்கி விட்டது. ஏன்னா நிலம் வந்து சிமெண்ட் இல்லை. Et donc il y a un ami qui m'a dit que chez lui dans le sous-sol il y avait des souris qui ont commencé à arriver. சொல்லி கொஞ்ச காலம் எனக்கு தெரியும். Et ça fait plusieurs fois qu'il me l'avait dit et je le savais. பிற்பதாக அவர் சொன்னார், இந்த எலிகளின் பிரச்சனையை தீர்க்கும்படியாக நான் என்ன செய்தேன், என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சீமெண்ட் போட்டு அந்த நிலத்தை சரியாக செய்து விட்டேன். Et il a dit pour qu'il y ait plus de souris, il a fait en sorte qu'il a mis du ciment dessus. எலிகள் வராவிட்டால் அது சிலவேளை இயேசு வரும் வரைக்கும் அந்த நிலம் அப்படியே இருக்கும். Il a dit si les souris ne viennent pas, alors jusqu'à l'arrivée peut-être de Jésus, ça va rester comme ça. நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது
எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கிரியை செய்யும்படியாக. Et donc les difficultés arrivent dans notre vie pour que nous on puisse se mettre à agir. விசுவாசத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், கர்த்தர் மிகுதியை செய்வார். Si avec foi vous faites les actions que vous êtes censés faire, Dieu fera le reste. என்னுடைய சகோதரி ஒருவர் சொன்னார், தங்களுடைய வீட்டிலே ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்தது. J'ai des amis qui m'ont dit que dans leur maison il y avait des travaux à பல faire காலமாக செய்ய வேண்டியிருந்தது. et ça fait longtemps qu'ils devaient les faire. தானும் கணவரும் தீர்மானித்தால் இந்த நாளிலே நாங்கள் இதை செய்ய போறோம், இவ்வளவு எஸ்டிமேட் பண்ணி தொடங்கினார். Et elle et son mari se sont dit on va faire ce travail, ils ont fait des ஒரு échéances 3000 planning வையுங்களேன். pour un certain somme. விசுவாசத்திலே ஆரம்பிச்சாச்சு. Et avec foi ils ont commencé. இந்த வீட்டு வேலை செய்ய தொடங்கினா உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி செலவுகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 15000 செலவாயிட்டு. Et donc quand vous faites des travaux, vous savez jamais comment ça va se terminer, et le montant était beaucoup plus élevé que ce qu'ils avaient prévu. இதிலே சாட்சி என்னவென்று சொன்னால் 3000க்கு தான் எங்களிடம் வசதி இருந்தது. Et le témoignage ici c'est qu'ils avaient que 3000 euros. ஆனால் இந்த 15000 எப்படி சந்திக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. Et le reste ils ont dit on ne sait pas comment Dieu il a fait en sorte qu'on puisse avoir cet argent. தேவனோடு இணைந்து நான் செயலிலே இறங்கினால், Lorsque je suis vraiment proche avec Dieu, ஆச்சரியமான அற்புதமான விதத்திலே கர்த்தர் என்னை நடத்துவார். et de manière incroyable Dieu peut me bénir. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் மோசே தேவனோடு இணைந்திருந்தான். Et là on voit que Moïse était proche avec Dieu. ஆகவே நாங்கள் கிரியை செய்யும் பொழுது பாருங்கள், மனிதராகிய நாங்கள் மாம்சத்திலே கிரியை செய்கிறோம். Nous souvent on fait les actions avec la chair, தேவன் கிரியை செய்யும் பொழுது ஆவிக்குரியவராய் கிரியை செய்கிறார். mais quand Dieu il fait les actions, il le fait avec de manière spirituelle. மாம்சத்தின் கிரியையும் ஆவிக்குரிய கிரியையும் இணைந்து ஒன்றாக செயல்பட முடியாததினால் தான் எங்களுடைய காலங்கள் இழுபடுகிறது. C'est parce que ce que nous faisons, la chair et l'esprit ne peuvent pas se mélanger, que du coup on perd notre temps certaines fois. ஆனால் தேவனோடு நாங்கள் இணைந்து தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் அறிந்து கொண்டு நாங்கள் கிரியை செய்தால் எங்களுடைய கிரியையும் ஆவிக்குரியதாய் தேவனுடைய கிரியையும் ஆவிக்குரியதாய் இருக்கிறதுனாலே காலதாமதமின்றி எங்களுடைய வாழ்க்கையிலே சகலதும் நன்மையாக கூடி வரும். Mais si on fait ces actions pas avec la chair mais avec l'esprit, alors on sera connecté avec Dieu lorsque Dieu fait ses actions avec esprit, et on pourra faire de grandes choses. ஆகவே எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை, Et donc toutes les occasions que Dieu nous donne, நாங்கள் தேவனிலே சாய்ந்து கொண்டு on doit vraiment s'appuyer sur Dieu. நமக்கு உள்ள திறமை தாளந்துகளை நாங்கள் பாவித்து, On doit utiliser les talents qui sont en nous. நம்மை நாமே தயார் பண்ணிக்கொண்டு பிராக்டிஸ் செய்து ரெடி பண்ணிக்கொண்டு, Donc il faut qu'on s'encourage nous-mêmes, qu'on répète. அதை தேவனுக்கு முன்பதாக நாங்கள் திறமையாக செய்தால், Et si on fait ces choses-là correctement aux yeux de Dieu, ஆச்சரியமான விதத்திலே தேவன் நம்மை நிரப்புவார். et de manière vraiment incroyable, Dieu fera de grandes choses தேவனுடைய pour nous. அபிஷேகம் அபரிதமாக இருக்கும். Et on verra que l'onction de Dieu sur nous sera bien plus எங்களுடைய grande. வாழ்க்கையிலே அநேக கதவுகளை, புதிய கதவுகளை தேவன் திறப்பார். Et Dieu il va ouvrir de nouvelles portes dans nos vies. தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். Dieu il veut nous guider. ஆகவே நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், தேவன் செய்வதை செய்வார் என்பதோடு இன்னொரு சிறிய பகுதியை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் எங்களை வழிநடத்த விரும்புகிறார். Donc en plus du fait que nous on doit faire de notre mieux et Dieu fera le reste, il y a aussi cette chose que Dieu il veut nous guider. உபாகமம் 32:12 நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். Dans Deutéronome 32:12 il est dit, கர்த்தர் ஒருவரே அவர்களை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. L'Éternel seul a conduit son peuple et il n'y avait aucun Dieu étranger avec lui. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம், அதாவது 100,000 people. Donc il y avait plus de 200 000 personnes dans le peuple d'Israël. இத்தனை பேரையும் பாலும் தேனும் ஓடுகின்ற என்ற இலக்குள்ள ஒரு கானான் தேசத்துக்கு வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தி செல்ல வேண்டும். Et donc autant de personnes traversent le désert pour aller dans un pays où coule le miel et le lait. போறது பாலும் தேனும் உள்ள தேசம். Donc on va dans un pays où coule ஆனால் le miel et le நடக்கிறது lait. வனாந்திரம். Mais on marche pour y arriver, on marche à travers le désert. அங்க வனாந்திரத்துல தண்ணியும் இல்ல, ரஜ்ஜியும் இல்ல, சாப்பாடும் இல்ல, கஃபூரும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஒரு கடையும் இல்ல, ஒரு டீ கடையும் இல்ல. Et dans ce désert, il y a rien, il y a ni viande, ni manger, ni rien du tout. ஒன்றும் இல்ல. Et il n'y a rien dans ce désert. அவ விசுவாசத்தின் ஊடாக வனாந்திரத்திலே அந்த வெக்கை கூடாக நடக்க வேண்டியிருந்தது. Et donc c'est avec foi seulement qu'ils ont pu traverser ce désert. தேவன் அற்புதமாக அவர்களை வழிநடத்தினார். Et Dieu les a guidés de manière incroyable. பாருங்கள், எங்களுடைய வீட்டிலே இருக்கிற குடும்பத்துக்கு நாங்கள் திருப்தியாக கொடுக்கிறோம், வேலை செய்கிறோம். Et donc pour notre famille, pour le bien de notre famille, nous travaillons. ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டுமென்றால் நாங்கள் தடுமாறுகிறோம். Mais si on doit en plus prendre en charge une autre famille, c'est compliqué pour nous. சில பேருக்கு இலங்கையில் இருக்கிற பெற்றோருக்கே காசு அனுப்ப வசதி இல்லை. Il y en a même, c'est même difficile pour eux d'envoyer de l'argent à leurs parents au pays. ஆனால் 100,000 பீப்பிளை அங்கே மோசேயினூடாக கர்த்தர் வனாந்திரத்திலே வழிநடத்தினவர் தான் நம்முடைய தேவன். Mais notre Dieu, il a guidé 200 000 personnes à travers Moïse dans ce désert. அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே தண்ணீர்
இறைச்சி மன்னா எல்லாம் கொடுத்தார். Et donc, au temps voulu, il a donné à ce peuple de quoi manger et de quoi boire. நீங்கள் உபாகமம் 32 இருக்கிறபடினாலே 14வது வசனத்தை பாருங்கள், எப்படி தேவன் அவர்களை வழிநடத்தினார். Regardez dans Deutéronome 32:14 comment Dieu les a பசுவின் guidés. வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்களின் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பு, அதாவது இறைச்சி, கொழுமையான கோதுமை, இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசம் எல்லாத்தையும் சாப்பிட்டாய். On voit la crème des vaches et le lait des brebis et la graisse des agneaux et des béliers, etc. தேவன் நம்மை திருப்தியாக வழிநடத்துகிறார். Parce que Dieu nous donne ce dont on a besoin. நடக்கிறது வனாந்தரம். On marche à travers le désert. ஆனால் என்னுடைய தேவன் என்னை நடத்துறதுனால அவர் திருப்தியாக என்னை வழிநடத்துவார். Mais parce que c'est Dieu qui nous guide, alors nous sommes satisfaits de ce que nous avons. என்னதான் நடந்தாலும் I don't care. Quoi qu'il arrive, ça m'est égal. அதனால் தான் ஏசாயா 1:19 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். C'est pourquoi il est écrit dans Ésaïe 1:19, si vous avez de la bonne volonté et si vous êtes docile, vous mangerez les meilleures productions du pays. நாங்கள் எல்லோருமே ஆசீர்வாதமாக இருக்கிறோம். Donc nous sommes tous bénis. அநேகர் நல்ல ஜாப்பிலே இருக்கிறீங்க. Et donc vous avez tous de bons boulots. நீங்கள் படித்ததை விட மேன்மையான ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள். Et même plus que ce que vous avez étudié, vous avez un très bon நீங்கள் boulot. வாஞ்சித்ததை விட நினைத்ததை விட அதிகமான நன்மைகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள். Et même bien plus que ce que vous aviez imaginé, Dieu vous a béni. அதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்ததினாலே, கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். Et la seule raison, c'est parce que vous avez écouté, vous avez été docile et vous avez obéi à Dieu. இன்றைக்கும் நீங்கள் யாராவது போராடி கொண்டிருந்தால், Si aujourd'hui vous êtes dans une situation qui est difficile, பொறுமையாயிருங்கள். soyez patient. இங்கே சவுரலுக்கு செய்தது போல உங்களுக்கும் தேவன் செய்வார். De la même manière que Dieu il a fait pour les frères et sœurs qui sont ici, il peut வெறும் le faire pour வார்த்தைகளை vous. பேச நாங்கள் வரவில்லை. On n'est pas venu ici simplement pour écouter les எங்களுடைய paroles, வாழ்க்கையில அனுபவ ரீதியாக நாங்கள் காண்கிறதை உங்களுக்கு பேசுகிறோம். mais on veut aussi que vous vous rendiez compte que ça se passe aussi dans votre vie. தேவன் என்னை வழிநடத்த விரும்புகிறார். Dieu il veut nous guider. அநேக வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. Il y a beaucoup de promesses qui sont faites dans la ஏசாயா parole de Dieu. 41:10 நாங்கள் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Dans Ésaïe 41:10, il est dit, ne crains rien car je suis avec toi. திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் அல்லது உதவி செய்வேன். Ne promène pas d'erreur inquiet car je suis ton Dieu, je te fortifie et je viens à ton secours. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். Et il dit, je te soutiens de ma droite triomphante. ஏசாயா 43:2 Dans Ésaïe 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே கூட இருப்பேன். si tu traverses les eaux, je serai avec toi. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. Et les fleuves ne te submergeront pas. நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். Et si tu marches dans le feu, tu ne brûleras pas. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Et la flamme ne t'embrasera pas. பாருங்கள், எலியாவை அங்கே பஞ்சகாலத்திலே காகங்களை கொண்டு தேவன் போஷித்தார். Et on a vu que Élie aussi a traversé des moments difficiles et Dieu l'a aidé. ரெண்டுமே சிக்கல், ஒன்று பஞ்சம், மற்றது காகத்தை கொண்டு தேவன் போஷிக்கிறார். Donc d'un côté, il était dans la famine et de l'autre côté, la manière comment Dieu l'a aidé était difficile ஆகவே aussi. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். Dans n'importe quelle situation, même si c'est difficile, Dieu fera ce qu'il a à faire. எலியாவை அங்கே சாரிபாத் என்கின்ற விதவையின் மூலமாக பஞ்சகாலத்திலே தேவன் போஷித்தார். Et Dieu lui a donné de quoi se nourrir dans ce moment de famine. ஒன்றும் இல்லை என்கின்ற சூழ்நிலைக்குள்ளே கூட கர்த்தர் நம்மை வழிநடத்த Et போதுமானவராயிருக்கிறார். même dans une situation où on a l'impression qu'on n'a rien, Dieu est capable de nous guider. அதனால் தான் நாங்கள் சங்கீதம் 37:3 நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி கிரியை செய், நன்மை செய். Il est écrit dans Psaume 37:3, confie-toi en l'Éternel et pratique le bien. நான் எதை செய்தாலும் கர்த்தரை நம்பி செய்ய வேண்டும். Et donc quoi que je fasse, il faut que je me confie en l'Éternel. ஒரு டிரைவிங் செய்யறதாக இருக்கலாம், Que ce soit pour conduire, அல்லது ஒரு வேலை செய்யறதாக ou que இருக்கலாம், ce soit pour un boulot, அல்லது ஒரு சமையல் செய்யறதாக ou இருக்கலாம், même pour cuisiner. என்னதான் செய்தாலும், படிப்பாக இருக்கலாம், Ça peut être les études. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க. Et quoi que je fasse, il faut que je le remette dans les mains de Dieu. கர்த்தரை நம்பி நீங்கள் செய்தால், Si vous le faites en croyant en Dieu, en ayant தேசத்திலே foi, குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டால், et donc si vraiment vous êtes dans le pays, உன்னுடைய 5வது வசனம் verse 5, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். dans le verset 5, on lit, recommande ton sort à l'Éternel, mets en lui ta confiance et il agira. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? Est-ce que vous comprenez ce que je veux dire? எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தரிலே சாய்ந்து கொள்வோம். Et donc dans n'importe quelle situation, on peut remettre notre sort à தேவனிலே நான் l'Éternel. வைத்திருக்கிற விசுவாசம் உலகத்துக்கு பைத்தியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். Même si cette foi que nous mettons en Dieu, elle peut être folle pour aux yeux de ce monde, Dieu, il le reconnaît. யாக்கோபை
யாக்கோபனுடைய மாமன் 10 தடவை ஏமாற்றினான் சம்பளம் கொடுக்காமல். யாக்கோபு அங்கே மாமனுடைய வீட்டிலே அங்கே மாடு மேய்க்கிற வேலை. Et donc Jacob, il a été, son beau-père ne lui a pas payé pendant 10 fois. இப்பொழுது யாக்கோபு சொன்னார், சரி இவ்வளவு ஏமாற்றிட்டீர், இனி எனக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் ஆக வேணும். அது என்னென்று சொன்னால் புள்ளி புள்ளியாக பிறக்கிற ஆட்டுக்குட்டிகளை எனக்கு சம்பளமாய் தாரும். Et il a dit, tu m'as eu et tu ne m'as pas payé pendant autant de temps. Maintenant, les petits qui vont venir, les animaux, ils seront pour moi. அது அங்கே லாபானுக்கு மாமனுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. இவன் கேட்கறது நடக்க போறதில்லை, புள்ளி புள்ளியா எங்கே நான் மான போல ஆடு குட்டினுமா, ஆகவே நல்லது, நீ பிறக்கிற எல்லாம் உனக்குத்தான் எடுத்துக்கொள். Et donc lui, il s'est dit, cette chose-là, ça va jamais arriver. Donc il a dit, ok. ஆனால் யாக்கோபு தேவனோடு இணைந்து கிரியை செய்கிற ஒரு மனுஷன். Mais Jacob, il faisait toutes ces actions-là avec Dieu. அவன் என்ன செய்தான், அங்கே இருக்கிற மரங்களின் சில தடிகளை வெட்டி, புன்னை மரம் என்று சொல்லப்படும் சில மரங்களின் ஸ்டிக்ஸை வெட்டி அதிலே புள்ளி புள்ளியாக துளை போட்டு புள்ளியாக அதை வெள்ளை தண்டு தெரியும்படி புள்ளியாக போட்டு ஆடுகள் அங்கே தண்ணீர் குடிக்கும்படி வரும். அங்கே நிலத்திலே அந்த பக்கெட் வந்து அந்த பேசின் வந்து நிலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே இறங்கி தண்ணி குடிக்கும். அம்மா அப்படியான இடத்திலே அந்த தடிகளை அவன் போட்டு வைத்தான், புள்ளி உள்ள தடிகளை போட்டு வைத்தான். Donc il a coupé des petits morceaux de branches et il les a mis dans un endroit où il y avait de l'eau et il les a replantés. நினைத்து பார்த்தால் இது என்ன ஒன்றுமே இல்லை. நினைத்து பார்த்தால் கருத்தே இல்லாத ஒரு காரியம். Et donc si on réfléchit, on se dit ça sert à rien ce qu'il a fait. ஆனால் தேவன் அதை கனம் பண்ணினார். Mais Dieu, il a rendu ஏனால் grâce à ça. விசுவாசத்தோடு அதை செய்கிறான். Parce qu'il a fait avec foi. அன்றையிலிருந்து அங்கே புள்ளி உள்ள ஆடுகள் பிறந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். Et depuis ce jour, ça a poussé à cet ஆகவே endroit-là. தேவனை நம்பி நாங்கள் நன்மை செய்தால், கிரியை செய்தால், தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வழி நடத்துவார். Et donc si on fait les choses avec foi en l'Éternel, alors Dieu nous guidera. ஆகவே இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுவோம் என்று நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. On n'a pas besoin de stresser à savoir est-ce que ça va se passer ainsi ou d'une autre manière. தேவனிலே நாங்கள் சந்தேகப்படவே கூடாது. On ne doit pas avoir de doute en l'Éternel. அது மாத்திரம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Et on ne doit pas avoir peur. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத சிந்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. வேண்டாத சிந்தைகளுக்கு இடம் கொடுத்தால் அழிந்து போய்விடுவோம். Dans notre vie, on n'a pas besoin de donner la place pour des pensées qui sont mauvaises. ஒரு முதலாளி வந்து தன்னுடைய வேலைக்காரனோடு அயல் தேசத்துக்கு அங்கே ஒரு குதிரை ஒன்றிலே பயணம் போய் கொண்டிருந்தார். Donc il y avait un homme qui était en train de voyager sur son cheval. மிகவும் நன்றாக லேட் ஆகிவிட்டது. Et donc il était avec son serviteur, il était très tard. அப்ப முதலாளி சொன்னார், ஒரு மரத்துக்கு கீழே நாங்கள் இந்த குதிரையை கட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் காலையில அதிகாலையில் எழும்பி போகலாம். என்னன்னா இங்க திருடர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். Donc il a dit, on est arrivé dans une région où, donc c'était le soir, ils se sont arrêtés et il y avait énormément de voleurs dans cette région-là. அவ நீ என்ன செய், விழித்திரு. Donc il a dit à son serviteur, on va attacher le cheval et toi tu restes réveillé. முதலாளி ஒரு சின்ன ஒரு டென்ட் போட்டு படுத்துட்டார். Et lui, le chef, il s'est mis sous une tente et il a dormi. அவன் ஒரு சாமம் 12 மணி போல முழிச்சு பார்த்தார். அவன் நித்திரையோன்னு சொன்னா அவன் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறான். Et donc à un moment, le patron au milieu de la nuit se réveille et regarde son serviteur, il est en train de regarder vers le ciel. என்னடா கண்ணை முழிச்சபடி நீ நித்திரை ஓல்றியானா? இல்ல நான் முழிச்சிருக்கிறேன். Donc il a demandé, est-ce que tu es en train de dormir? Et le serviteur a dit, non, je suis bien réveillé. நான் இந்த வானத்தை பார்த்துட்டு இந்த வானம் தானாக விரிக்கப்பட்டதா அல்லது யாராவது விரித்தார்களா என்று சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். Et il a dit, j'étais en train de regarder l'espace et le ciel et je me disais, est-ce que ça s'est fait comme ça ou quelqu'un a créé ça? முதலாளி சொன்னார், நல்ல சிந்தை தான், சிந்தித்து கொண்டே இரண்டு அவர் படுத்துட்டார். Donc il a dit, bon, ça c'est une très bonne pensée, moi je vais retourner me coucher. இப்போ ஒரு மணி 2 மணி போல எழும்பி திரும்பியும் பார்த்தார். அவன் அப்படியே தான் இருக்கிறான். Et une deuxième fois dans la nuit, il se réveille et il voit encore son serviteur en train de regarder vers le ciel. என்னடா கண்ணை முழிச்சோன் நித்திரையா? இல்ல நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். Il a dit, est-ce que tu es encore en train de dormir? Il a dit, non, je suis en train de réfléchir. அதாவது இந்த நட்சத்திரங்கள் சந்திரன் எல்லாம் வானத்திலே அங்கங்கே குத்தி கிடக்குது. இது யாராவது கொண்டு வந்து குத்தி விட்டார்களா அல்லது தானாக வந்ததா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். Il a dit, j'étais en train de réfléchir, est-ce qu'il y a quelqu'un qui a mis ses étoiles et ses astres quelque part ou est-ce que c'est venu tout seul? முதலாளிக்கு தெரிஞ்சிட்டு இவன் நல்லா முழிச்சிருக்கிறான் என்று சொல்லி அவர் படுத்துட்டார். Et donc le patron, il s'est une nouvelle fois rendormi. கொஞ்சம் விடிகிற வேளை வந்து விட்டது. முதலாளி கேட்டார், என்ன முழிச்சிருக்கிறியா? Et donc encore une fois, dans la nuit, il s'est réveillé. அவனங்க முழிச்சிக்கொண்டு தான் இருக்கிறான். Il a demandé, est-ce que tu es réveillé? Et lui, il avait les yeux ouverts. அவன் சொன்னான், இந்த குதிரைகள் தானாக போய் விட்டனவா அல்லது திருடர்கள் அவட்டு கொண்டு போயிட்டார்களா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன். Il a dit, je suis en train de me demander, est-ce qu'il y a un voleur qui est venu voler le cheval ou est-ce qu'il est parti tout seul? நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத சிந்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க தேவையில்லை. Et dans notre vie, on n'a pas besoin de laisser la place à des mauvaises pensées. வழிநடத்துகிற எங்களுடைய தேவன். Parce que celui qui nous guide, c'est Dieu. சங்கீதம் 32:8 எடுத்து வாசித்து பாருங்கள். Si on prend Psaume 32:8, தேவன் சொல்றார், நான் உனக்கு போதித்து. il est écrit, je t'instruirai. தேவன் எங்களுக்கு டீச் பண்ணுவார். Et c'est lui qui nous apprend. எங்களுடைய வேதங்களை நாங்கள் அனுதினமும் ஆராய வேண்டும். Et donc nous, on doit toujours lire sa parole. தினசரி கர்த்தர் எங்களோடு பேசுவார். Parce que Dieu, il nous parle. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
Il est écrit, je t'instruirai, te montrerai la voie que tu dois suivre, je te conseillerai, j'aurai le regard sur toi. தேவனும் நானும் இருவழி பாதையினூடாக தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். Et donc moi et Dieu, je dois toujours marcher avec lui dans toutes les... நானும் பேசுகிறேன், தேவனும் பேசுகிறார். Et donc quand je communique avec lui, on doit laisser la place aux deux pour சில discuter. பேருக்கு ஒரு வழி பாதை தான் தெரியும். Il y a des gens qui connaissent que le monologue, il n'y a qu'une seule அவர்கள் voix. மாத்திரம்தான் பேசுவார். Et il n'y a que eux qui parlent. மற்றவர்களை பேச விட மாட்டார். Et ils ne laissent pas les autres parler. நீங்கள் ஒரு தேவைக்காக ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க. Imaginons que vous vous appelez pour demander quelque என்ன chose தேவைன்னு சொல்லிவிட்டீர்கள். et vous avez demandé de ce dont vous avez besoin. ஆனால் அவர்கள் அதை குறித்து ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். Mais eux, ils vont vous donner toute une explication à அதை propos de ce குறித்து ஒரு sujet. அதை குறித்து மிகவும் அதிகமாக Et பேசுவார்கள். ils vont parler énormément à propos de ce sujet. பேசன்னு பேசி Et qu'ils ont parlé pendant longtemps. கடைசில பாய் சொல்லி அவர் வைத்து விடுவார். Et à la fin, ils disent au revoir et ils raccrochent. எடுத்தது நீங்கள் வைத்தது அவர். Donc c'est vous qui appelez, mais c'est lui qui சில பேர் raccroche. ஆப்போசிட் மற்ற பக்கம். Il y en a d'autres, c'est le contraire. நீங்கள் ஃபோன் எடுத்தா சொல்லுங்கோ. Donc si vous appelez, ils vont dire ok, dites-moi. நீங்க சொல்லன்னு சொன்னாலும் அங்க இருந்து ஓ சொல்லுங்கோ. Et donc même si vous racontez, ils vous écoutent pas. இருவழி பாதையாக இருக்க வேண்டும். Et donc ça doit être une communication entre deux personnes, un échange. ஒரு பெண் சொன்னால் இங்கேப்பா எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவளுக்கு எங்களோட கதையெல்லாம் சிவருக்குள்ளால போகுது என்ற பகலில் பழகும் பொழுது இங்கே கதைக்கிறதெல்லாம் அவள் கதைக்கிறாளப்பா. Et il y a une femme qui a dit à son mari, je crois que notre voisine, elle entend tout ce qu'elle dit à côté dans le mur, parce que le matin quand je la croise, elle me redit tout ce que je t'ai dit. பிரச்சனை இல்லை. Et le mari a dit, c'est pas grave. இங்கே தானே ஸ்பாஞ்ச் எல்லாம் இருக்கு, அப்படியே சுவரில் ஸ்பாஞ்சை போட்டு அதுக்கு பிறகு ரெஜிஃபோம் பிளாத் எல்லாம் இந்த பலகை எல்லாம் போட்டு அடிச்சா இங்கே நடக்கிற அங்கே கேட்காது, அங்கே கதைக்கிறது இங்கே கேட்காது. Donc le mari il a dit, t'inquiète pas, on va faire des travaux, on va couvrir tout ça, on va bien isoler pour que d'ici on n'entende rien, que eux n'entendent rien. அதுக்கு மனைவி சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. Et sa femme elle a dit, ça sert à rien. ஏன்றால் நீங்கள் இல்லாத நேரம் அவங்களோட கதையை கேட்டு தான் என் பொழுது போகுது. வேற அவங்களோட கதையை நாங்கள் காட்டி. Et elle a dit, mais parce que moi j'ai besoin aussi de savoir ce qui se passe de l'autre côté. அனுதினமும் தேவன் எங்களை வழிநடத்த விரும்புகிறார். Et Dieu il veut nous guider. நாங்கள் உபாகமத்திலே வாசித்தோம், வனாந்தரத்தினூடாக அவர்களை புஷ்டியாக வழிநடத்தினார். Et on a vu que Dieu a guidé le peuple d'Israël à travers le désert. ஏசாயா 58:11 வாசித்து பாருங்க. Dans Ésaïe 58:11 il est dit, கர்த்தர் நித்தமும் உன்னை வழிநடத்த விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. il est écrit que l'Éternel sera toujours ton guide. எவ்வளவு சிறப்பான அருமையான ஒரு தகப்பனை நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். Et nous avons un Père qui est merveilleux envers nous. ஒவ்வொரு கணமும் தேவன் என்னை வழிநடத்த விரும்புகிறார். À chaque instant de ma vie, Dieu veut me guider. அது மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்களிலே என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். Et il rassasiera ton âme dans les lieux arides. என் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், பலமாக்குவார். Et il redonnera de la vigueur à nos membres. உங்களுடைய எலும்புகள் உறுதியா இருந்தா தானே ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பாருங்க. Donc si vos os sont forts, alors seulement vous pouvez rester கை bien. ஜாயின்ஸ் கால் நாங்கள் தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் நிணமுள்ள எலும்புகளை உடையவர்கள். Dieu il nous donne de la vigueur à nos membres. அங்கே தேவன் எங்களை புஷ்டியுள்ள, திருப்தியுள்ள, பலமுள்ள ஒருவராக எங்களை ஆசீர்வதிக்கிறார். Donc Dieu il nous rassasie et nous donne de la force. அங்க அடுத்த வசனம் தொடர்ந்து நாங்கள் வாசிக்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். Il est écrit, tu seras comme un jardin arrosé, comme une source dont les eaux ne tarissent pas. தேவன் என்னை வழிநடத்துவது மாத்திரமல்ல, என்னை திருப்தியாக்குகிறார். இதுதான் முக்கியம். Donc Dieu non seulement il nous guide, mais aussi il nous rassasie quand nous avons besoin. என்னை திருப்தியான வாழ்க்கை வாழ தேவனை சகலதை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். Et Dieu il a fait en sorte qu'on ait une vie qui soit rassasiée, où on est satisfait de ce que nous avons. பாருங்கள், இந்த உலகத்திலே திருப்தி இல்லை. Dans ce monde, personne n'est rassasié, ils ont besoin toujours de plus. 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற தொழிலாளிக்கும் திருப்தி இல்லை, 10000 ரூபாய் சம்பளம் எடுக்கும் முதலாளிக்கும் திருப்தி இல்லை. Même le servant qui a 100 euros, son salaire, il n'est pas content. Et là, même le chef qui a 10 000 euros, son salaire, il en est pas content non plus. வாங்குற சம்பளத்துல திருப்தி இல்லை பாருங்க. Ils sont pas rassasiés du salaire qu'ils ont. சாப்பிடுற சாப்பாட்டுல திருப்தி இல்லை. Ils sont pas rassasiés de la nourriture qu'ils ont. பெஸ்டா சமைச்சு சொன்னாலும் உப்பில்ல, புளி இல்ல, அதில்ல, இதில்ல, திருப்தியே இல்லை. Et donc même si vous cuisinez le mieux que vous pouvez, il y aura toujours quelqu'un qui aura quelque chose à redire. Et donc s'ils sont allés manger ailleurs, ils vont aller comparer avec ce qu'ils ont mangé ailleurs. Et donc ils sont pas rassasiés de ce qu'ils mangent, mais ils sont pas non plus rassasiés de quoi ils sont vêtus. Où doit arriver cette satisfaction? La satisfaction doit venir du cœur. Si vous êtes rassasiés dans votre cœur, alors tout ira bien. Et Dieu il nous rassasie, il nous remplit. On va prendre le livre d'Esther au chapitre 6. நான் சொல்லுகிற கருத்துக்கு அது நல்ல ஒரு உதாரணம். எஸ்தர் மொர்தகாய்.
Et donc Esther et Mardoché sont un bon exemple pour ce que je suis en train de vous dire. Et donc si on regarde Esther, il y a 4 personnes importantes dans cette histoire. எஸ்தருடைய சித்தப்பா மொர்தெகாய், ராஜா அகஸ்வேரு, அது மாத்திரமே ராஜாவுக்கு கீழதாக இருக்கின்ற அதிகாரி ஆமான். Donc il y a 4 personnes importantes, il y a Esther, il y a Mardoché qui s'occupe d'elle, il y a Aman et il y a le roi Assuérus. எஸ்தருக்கு தகப்பன் இல்லை. Donc Esther n'a pas de père. அவளுடைய சித்தப்பா தான் அவளை எடுத்து வளர்த்தார். Et c'est son oncle qui s'occupe d'elle. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் எஸ்தர் மிகவும் ரூபவதியும் அழகுள்ளவளுமாக இருந்தாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Il est écrit dans la Bible que Esther est une femme qui est très belle. ஆகவே இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அந்நிய தேசத்திலே யூதர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். Et donc dans le peuple d'Israël vit dans un endroit qui est étranger à leur peuple. ராஜாவாகிய அகஸ்வேரு தனக்கு கீழ்ப்படியாத மனைவியை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு வேறு ஒரு பெண்ணை தேடிக் கொண்டிருக்கிறார். Donc le roi Assuérus, il a décidé de rejeter sa femme qui n'était pas obéissante et il voulait en prendre une autre. அவருடைய சித்தப்பாவாகிய மொர்தெகாயின் முயற்சியின் ஊடாக அங்கே எஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். Et donc Mardoché qui s'occupait de Esther a fait en sorte qu'elle puisse aller devant le roi. அங்கே ராஜா எல்லா இஸ்ரேலை பார்க்கிலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்து முடிவிலே அவளை பட்டத்து ராணி ஆக்குகிறார். Et donc le roi a décidé, a choisi Esther parmi toutes les femmes qui étaient présentées devant lui. ராஜாவுக்கு கீழதாக ஆமான் என்கின்ற ஒரு அதிகாரி இருக்கிறான். Et donc en dessous de ce roi, il y avait un homme, le chef des armées qui s'appelait Aman. ராஜா அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல அதிகாரிகளின் மேலாகவும் பொறுப்பிலே அவனை வைக்கிறார். Et donc le roi l'a élevé, il a fait en sorte qu'il soit chef de toutes les armées. அது மாத்திரமல்ல ராஜா சொன்னார் அங்கே வாசலில் இருக்கிற எல்லோரும் அங்கே ஆமான் வரும்பொழுது அவனை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும். Il a dit que toutes les personnes devant qui Aman passe, ils doivent tous se prosterner devant lui. ஆனால் யூதர்கள் மனிதர்களை வணங்கவும் மாட்டார்கள் நமஸ்கரிக்கவும் மாட்டார்கள். Et donc mais les juifs par contre eux ne se prosternent pas devant des hommes. மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருப்பார் ஆனால் அவர் மாத்திரம் இந்த ஆமானை வணங்குவதே இல்லை. Et Mardoché il se tenait tout le temps devant les portes du temple mais il s'est jamais prosterné devant Aman. அங்கே இருக்கிறவர்கள் அங்கே ஆமானுக்கு சொல்லி கொடுத்தார் பாரும் எல்லாரும் வணங்குகிறார்கள் இந்த யூதன் மாத்திரம் உம்மை வணங்கவில்லை. Et donc toutes les personnes qui étaient là sont allées rapporter à Aman, toutes les personnes se prosternent sauf Mardoché. ஆமான் ராஜாவிடத்திலே நெருக்கம் உள்ளவன். Et donc Aman était quelqu'un qui était très proche du roi. அவன் போய் ராஜாவுக்கு அறிவித்தான் இந்த யூதர்களை இப்படியே நீர் விட்டு வைத்தால் காலம் பிழைத்துவிடும் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னான். Et il a dit si tu laisses ces juifs faire ce qu'ils veulent ensuite ça va se retourner contre nous donc on doit faire attention. ராஜா சொன்னார் அவர்கள் நீ என்ன செய்ய விரும்புறியோ அதை நீ செய்யலாம் என்று ராஜா சொல்லிவிட்டார். Et le roi lui a dit fais ce que tu as envie de faire avec ce peuple. இப்பொழுது ஆமான் யூதர்களை அழிக்கும்படியான கட்டளையை உருவாக்கி விட்டார். Et donc Aman a décidé de faire une loi pour détruire et exterminer tous les juifs. மாத்திரமல்ல தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு தன்னுடைய மனைவியோடு இருந்து கதைக்கும்போது அவர்கள் சொன்னார்கள் இந்த மொர்தெகாயை நாங்கள் சும்மா விடக்கூடாது நீங்கள் என்ன செய்யுங்கள் 50 அடி உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்து அவனை நாளைக்கு அவனை அங்கே நீங்கள் தூக்கில இட வேண்டும் என்று அங்கே சொல்லிவிட்டார். Aman il parle de tout ça avec sa femme et ils se disent il faut aussi qu'on fasse quelque chose à ce Mardoché qui veut pas se prosterner alors elle lui a dit tu crées une grande potence pour pouvoir le pendre dessus. அது அவனுக்கு நல்லதா கண்டது அது மாத்திரம் அவன் அந்த தூக்கு மரத்தையும் செய்து விட்டான். Et donc lui il s'est dit c'est une bonne idée donc il a même créé la potence pour pouvoir le tuer. இந்த செய்தியை கேட்ட பொழுது மொர்தெகாய் மிகவும் கலங்கி அங்கே எஸ்தருக்கு தன்னுடைய பிறமகளுக்கு அறிவிக்கிறார் பெரிய ஒரு பிரச்சனை யூதர்களுக்கு வந்துவிட்டது ஆகவே நீ போய் ராஜாவோடு கதைக்க வேண்டும். Et donc Mardoché a dit à Esther vois le problème dans lequel nous sommes va parler au roi de notre situation. அவள் முதல் தயங்கினாலும் கூட சித்தப்பாவினுடைய வற்புறுத்தலின் ஊடாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். Et donc même si au début elle était hésitante elle a quand même écouté son Mardoché. அவள் சொன்னால் எல்லோரும் எனக்காக உபாசித்து ஜெபியுங்கள் நாங்களும் இங்கே என்னுடைய தாதியோடு உபாசித்து ஜெபிப்போம் நான் நீங்கள் சொன்னது போல ராஜாவுக்கு முன்பதாக போகிறேன் என்றால் ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் நான் முன்னாலே போனால் அங்கே எனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று அவள் சொன்னாள். Donc elle a dit à Mardoché toi et le peuple allez jeûner pour moi aussi de mon côté je vais jeûner et ensuite après 3 jours j'irai devant le roi et s'il m'autorise à lui parler alors je pourrai lui parler sinon il me tuera. ஆகவே இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டார்கள். Donc eux ils ont fait ce qu'ils avaient à faire. இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. Là ils peuvent pas faire plus que ça. இதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டோம் பாருங்க. Certaines fois dans notre vie aussi on se dit bon j'ai fait tout ce que j'avais à faire. இப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி இல்லாதனால் நாங்கள் தடுமாறுகிறோம் திரும்பவும் யோசிக்கிறோம் நான் என்ன இப்படி செய்தால் நல்லமா அப்படி செய்தால் நல்லமா. Et donc on se dit mais là je peux rien faire de plus alors est-ce que je dois changer ce que je dois faire. தேவன் சொல்வது பொறுமையாயிரு.
Dieu il nous dit sois patient. அமைதியாயிரு. Il a dit arrête-toi et sois en தேவன் silence. கிரியையிலே இருக்கிறார். Parce que Dieu il agit. ஏற்ற காலத்திலே தேவன் கிரியை செய்வார். Dieu en son temps il agira. இதை வைத்துத்தான் தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். Et c'est avec ça que Dieu il nous prépare. அவர் எனக்கு சரியான வேளையில கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி உள்ளவனாக நான் மாற்றப்படுவேன். Parce que quand je l'aurai en temps voulu, alors je mériterai de l'avoir. ஆகவே இப்பொழுது அந்த இரவு ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. Et cette nuit-là seulement le roi il a pas réussi à dormir. நித்திரை வராம உருள்றது பொதுவானதான். சில பேருக்கு பகல்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் இரவிலே ஓடிக்கொண்டிருக்கும் உருளுவார்கள் பெட்டிலே. Il y a certaines personnes qui se retournent et se retournent dans leur lit parce qu'ils réfléchissent à ce qui se passe dans la journée. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. Grâce à Dieu, moi je n'ai pas cette chose-là. எங்க நிலத்தில வளர்த்தி விட்டாலும் நான் நித்திரை ஆயிடுவேன். Même si c'est le sol, moi je m'endors அது directement. ஒரு ஸ்பெஷல் blessing அநேகருக்கு இருக்கு எனக்கு தெரியும். Donc ça c'est une bénédiction que Dieu m'a donnée. ஆகவே இங்கே நாம பார்க்கிறோம் ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. Mais là on voit que le roi il n'a pas pu dormir. ஆகவே இந்த சரித்திரங்களை எழுதின ஒரு புத்தகம் இருக்கு, அதை கொண்டு வந்து வாசிக்கும்படி ராஜா அங்க தன் வேலைக்காரனுக்கு சொன்னார். Et il y a un livre qu'ils ont avec les annales de toutes les actions qui sont passées, donc il leur demande d'apporter ce அங்கே livre. எழுதப்பட்டிருந்தது, அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ராஜாவை கொலை செய்யும்படி வாசலிலே இருக்கிற 2 சேவர்கள் முயற்சி செய்தார்கள். அதை மொர்தெகாய் அதாவது எஸ்தருடைய சித்தப்பா ராஜாவுக்கு அறிவித்ததினாலே ராஜாவுடைய தலை தப்பினது என்று எழுதப்பட்டிருந்தது. Il est écrit dans ce livre qu'il y avait 2 soldats qui étaient devant la porte qui planifiaient de tuer le roi, mais Mardochée a entendu et il a dit ce qui a fait en sorte qu'ils ont pu sauver le roi. இதை வாசித்த பொழுது ராஜா ஷாக் ஆயிட்டார். Quand il a lu ça, le roi était étonné. அப்ப மொர்தெகாய் இப்படி செய்ததனாலே அவனுக்கு ஏதாவது நன்மை செய்தார்களா அரசாங்கத்திலே? இல்லை. Il demande est-ce que le fait que Mardochée ait pu me sauver en disant ce qu'il a entendu, est-ce qu'on a fait quelque chose de bien pour lui? ராஜா இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், என்ன செய்யலாம்? Et donc le roi est en train de réfléchir qu'est-ce qu'on peut faire pour lui, quelle distinction on peut lui donner. வருகிறார் ஆமான். Et donc le matin Aman யூதர்களை அழிப்பதற்காக et lui il veut détruire le peuple des Juifs. அது மாத்திரம் மொர்தெகாயை 50 அடி உயரமான தூக்குமடையிலே போடுவதற்காக அவர் வருகிறார். Et donc lui il est prêt aussi à faire pendre Mardochée. இப்பொழுது ராஜா கேட்கிறார் ஆமானிடம், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு ராஜா என்ன செய்ய வேண்டும் சொல் பாப்போம். Et donc là le roi il demande à Aman quelle marque de distinction ou d'honneur on donne aux personnes qui ont fait le bien. அதவ ஆமானதான் எனக்குத்தானே, நான் தானே கனம் பண்ண வேண்டிய ஆள் ராஜாவால், ஆகவே சொல்ல வேண்டியது நல்லா கூட்டி சொன்னாதான் நல்லம் என்று சொல்லி ராஜாவுடைய குதிரையில ஏற்றி ராஜாவுடைய உடைகளை போட்டு ராஜாவுடைய கிரீடங்களை போட்டு இப்படியாக வீதியிலே கொண்டு வந்து ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். Et donc quand le roi lui a demandé ça, Aman il s'est dit c'est certainement pour moi. Alors il a dit de grandes choses en disant il faut qu'on lui donne l'habit royal, qu'on le mette sur une bête, le faire tourner tout autour de la ville. இப்பொழுது ராஜா சொன்னார், et là le roi il a dit சீக்கிரமா நீ சொன்னபடி ஒன்றும் தவறி போகாதபடி ஜாக்கிரதையா இருந்து இதை நீ மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டும் என்று ராஜா சொன்னார். அவன் திகைச்சு போயிட்டான். Et le roi il a dit tout ce que tu viens de dire il faut le faire à Mardochée. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம் அந்த யூதர்களுக்கு எஸ்தர் மூலமாக தேவன் ரட்சிப்பை கொண்டு வந்தார். Et on voit que Dieu a ramené la délivrance à tout le peuple juif grâce à Esther. 50 முழமான தூக்குமடையை செய்தவனை அங்கே தூக்கிலிட்டான் ராஜா என்று நாங்கள் வாசிக்கிறோம், அதாவது ஆமான். Et on voit ensuite que Aman qui avait préparé cette potence pour Mardochée a lui-même été pendu sur cette potence. அவரவர் வெட்டுகிற குழியிலே அவரவர் விழுவார்கள். Celui qui creuse son puits tombera dans ce puits-là. நாமும் தேவனுடைய பிள்ளைகள். Nous sommes les enfants de Dieu. தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய கிரியையை நாங்கள் சரியாக செய்தால், et donc devant les yeux de Dieu nous devons faire nos actions de manière correcte. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே தான் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்து முடிப்பார். Parce que Dieu il fera ce que lui il a à faire dans notre vie. இப்படி अनेक உதாரணங்கள் வேதத்திலே இருக்கிறது. Il y a énormément d'exemples comme ça dans la Bible. வேதத்தில் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. Pas seulement dans la Bible mais dans notre vie aussi. நாங்கள் பலமாய் உற்சாகமாய் நாங்கள் ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Et donc nous avec force et avec courage on doit avancer dans la vie. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Donc il y a une chose que j'aimerais vous dire. இன்றைக்கு நீங்கள் முகங்கொடுக்கும் யுத்தங்களிலே கூட கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். Dieu il vous guide dans toutes les batailles auxquelles vous faites face tous les jours de votre தேவைகளை தேவன் அறிவார். Et Dieu il connaît vos besoins. ஒருபோதும் தேவனாலே முடியாது என்று புறமுதுகு காட்ட வேண்டாம். Il y a pas besoin de tourner le dos à Dieu parce que en pensant தேவன் que Dieu ne peut செய்ய pas faire. நினைத்தது தடைப்படாது. Parce que ce que Dieu a prévu de faire ne pourra pas être enlevé. எங்களுடைய நேரத்துக்கு சிலவேளை அது சரி வராமல் போகலாம். ஆனால் தேவனுடைய டைம் வரும்பொழுது நீங்களே சொல்லுவீர்கள் கரெக்ட் டைமில் சரியான நேரத்திலே தேவன் இதை செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். Peut-être que c'est pas le temps que vous aviez espéré, mais Dieu il le fait en son temps qui est le meilleur pour vous. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Que Dieu vous bénisse.